ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். துணிதிலை சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்வளோ நாள் பொறுமையாக காத்திருந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். யூஸ்வலாக காலையில் எழுந்திருக்கும் போது நம்ம எதுக்காக எழுந்திருக்கிறோம்? வேலைக்கு போகிறதுக்கா, சம்பாதிக்கவா, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கா? ஏதோ ஒரு காரணம் இருந்துகிட்டே தான் இருக்குது. அது காரணம் நமக்கு தெரியுதோ தெரியலையோ, நம்ம கண்டுபிடிக்கிறோமோ கண்டுபிடிக்கலையோ, ரொட்டீனாக நம்ம வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கோம். உலகிலேயே அதிக காலம் வாழும் மக்கள் மட்டும் எப்போதுமே ஒரு ரகசியத்தை ஒளிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ரகசியத்தின் பெயர் தான் இக்கிகாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் வெறும் சுய முன்னேற்றம் சார்ந்த புத்தகம் மட்டும் கிடையாது. இது உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டறிய உதவும் ஒரு திசை காட்டி அப்படின்னே சொல்லலாம். ஜப்பான்ல உள்ள ஒகினாவா தீவுல மட்டும் ஏன் மக்கள் 100 வயது வரை சோர்வில்லாமல் ஆரோக்கியமா ஏன் மகிழ்ச்சியா வாழ்றாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதை 10 விதிகளா நமக்காக இந்த புத்தகத்துல தொகுத்து வழங்கியிருக்காங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த 10 விதிகளை பத்தி நாம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த புத்தகத்தின் முதல் அத்தியாயம் இக்கிகாய் அப்படின்ற ஒரு தத்துவத்தை நமக்கு அறிமுகப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானிய தீவான ஒகினாவாவில் மக்கள் ஏன் நீண்ட காலம் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வாழ்கிறாங்க, அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றது இந்த புத்தகம் விளக்குது. இக்கிகாய் அப்படின்னா இக்கி என்பது வாழ்க்கையை குறிக்குது, காய் என்பது அதன் மதிப்பு பயனை குறிக்குது, இல்லை அர்த்தம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வாழ்க்கையின் அர்த்தம் எப்போ நமக்கு வாழ்க்கையின் அர்த்தம் நமக்கு கிளியராக இருக்கோ அப்போது உடல் தானாகவே நீண்ட காலம் வாழ்கிறதுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்றத இந்த அத்தியாயம் வலியுறுத்துது. ஜப்பானில் இருக்க ஒகினாவா அப்படின்ற தீவில் முக்கியமாக சென்டனேரியன்கள் அப்படின்ற ஒரு பழங்குடி மக்கள் மட்டும் நீண்ட காலம் 100 வயதை தாண்டி வாழ்கிறத பார்க்க முடியுது. பெரும்பாலான மக்கள் 100 வயதை தாண்டி அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த புத்தகத்தோட ஆத்தர்ஸ் ஹெக்டர் கார்சியா மற்றும் பிரான்சிஸ்க் மிராசஸ், இந்த 2 பேரும் அந்த தீவில் போய் தங்கி எப்படி அங்கே இருக்கிற மக்கள் மட்டும் 100 வயதை தாண்டி ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ முடியுது அப்படின்ற ரகசியத்தை கண்டறிந்து இந்த புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்லும்போது முதல்ல அவங்க வலியுறுத்துறது 4 வட்டங்கள், 4 சர்க்கிள்ஸ் அப்படின்னு ஒரு டயக்ராம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த புகைப்படத்தில் 4 வட்டம் இருக்கும். இதில் ஒவ்வொரு வட்டமும் ஒவ்வொரு விஷயத்தை குறிக்குது. முதல் வட்டம் உங்களுக்கு பிடித்த விஷயம், அதாவது பேஷன் அப்படின்னு சொல்லலாம். 2வது வட்டம் நீங்கள் திறமையாக செய்யும் விஷயம், மிஷன் அப்படின்னு சொல்லலாம். 3வது வட்டம் உலகிற்கு தேவையான விஷயம், அதாவது ஒகேஷன், வேலை. 4வது வட்டம் நமக்கு வருமானம் ஈட்டித்தரும் விஷயம், ப்ரொஃபஷன், வேலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 வட்டங்களும் தான் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை உருவாக்குது அப்படின்றத இவங்க வலியுறுத்துறாங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த 4 வட்டமும் சேர்ந்து இருக்கிற ஒரு மையப்புள்ளி, அதுதான் இக்கிகாய். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு மனிதன் தன்னுடைய இக்கிகாய் வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறானோ அவன்தான் வெற்றியாளன் அப்படின்றத இவங்க வலியுறுத்துறாங்க. இதுதான் வாழ்க்கையின் ஆரம்பமாகவும் இவங்க பார்க்குறாங்க. ஜப்பானோட கலாச்சாரத்தில் ஓய்வு, ரிட்டையர்மெண்ட் அப்படின்றதே கிடையவே கிடையாது. அவங்க பிடிச்ச வேலையை அவங்க சாகிற வரைக்கும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. மனது அளவிலும் உடல் அளவிலும் அவங்க இளமையாக வைக்கிறதுக்கு இது மிகப்பெரிய காரணமாக அமையுது அப்படிங்கிறத இவங்க வலியுறுத்துறாங்க. அடுத்து அவங்க சொல்கிற ஒரு முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 80% உணவு விதி, ஆரா ஹச்சிபு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சாப்பிடும்போது நம்ம எப்போவுமே வயிறு முட்டை சாப்பிடக்கூடாது, வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடாது. எப்போவுமே 80% உணவு தான் நம்ம உட்கொள்ளணும். நம்ம வயிறு எப்போவுமே 20% காலியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துகிறாங்க. இப்படி நம்ம சாப்பிட்றதால இது நம்ம செரிமானத்திற்கும் அது உதவியாக இருக்குது. அதே மாதிரி நீண்ட ஆயுளுக்கும் இது மிகப்பெரிய பேருதவியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. இது எப்படி சாத்தியப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎஸ்ஏல வாழ்கிற மக்கள் சராசரியாக 2200 3300 கலோரி வரையும் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஜப்பானில் இந்த 80% விதி அப்படின்றத ஃபாலோ பண்ணி சாப்பிடும்போது அவங்க எடுத்துக்கிற கலோரிஸ் பார்த்திங்கன்னா 1800 1900 வரையும் தான் எடுத்துக்க முடியுது. அதுவே அவங்களுக்கு போதுமானதாக இருக்குது. நீண்ட நேரம் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கும் அவங்க ஆயுளை கூட்டுறதுக்கும் இது உறுதுணையாக அமையுது அப்படின்றத வலியுறுத்துகிறாங்க.
அப்படி எடுத்துக்கிற அந்த 80% உணவு கூட ஆரோக்கியமான உணவாக இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க ஒரே உணவாக மொத்தமாக எடுக்காமல் சின்ன சின்ன கிண்ணத்தில் காய்கறி, பழங்கள், தானிய வகைகள் அந்த மாதிரி விஷயங்களை சேர்த்து உண்ணும்போது அது அவங்களுக்கு போதுமான சக்தியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து அவங்க தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு வேலையை சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரே இடத்துல உட்காரதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இங்கே அவங்க தொடர்ந்து வேலை செய்யணும் ஏதாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கடினமான வேலையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. சின்ன சின்ன ஜென்டில் மூவ்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த ஜென்டில் மூவ்மெண்ட் அப்படின்றது எழுந்து கொஞ்சம் தூரம் நடக்கிறது, தோட்ட வேலை செய்கிறது, அவங்களுடைய வேலையை அவங்களே செய்கிறது, இந்த மாதிரி அவங்க எப்போவுமே அந்த மூமெண்ட்லேயே இருப்பாங்க. இது கூட அவங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ஒரு முக்கிய பங்கை வகிக்குது அப்படின்றத அவங்க வலியுறுத்துகிறாங்க. அடுத்து அவங்க ரொம்ப முக்கியமாக கருதுறது சமூக உறவுகள், நட்பு வட்டாரம். அதை அவங்க மொவாய் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு மனிதன் தனியாக வாழ்கிறத விட இந்த சமூகத்தோட நல்ல நண்பர்களோட வாழும்போது அவங்க மன அழுத்தம் குறைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறத அவங்க பார்க்க முடியுது. இந்த அமைப்பு எப்படி அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் தான் இருக்கும். அவங்க யூஸ்வலாக விளைச்சல் கம்மியாக இருக்கிற போது, நாட்டில் பஞ்சம் வரும்போது ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி உதவுறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் அது. ஒரு குழு மாதிரி அமைச்சு மாதம் மாதம் ஒரு பணத்தை அவங்க சேமித்து ஒவ்வொரு மாதமும் யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு வழிமுறையை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த மொவாய் அப்படின்ற ஒரு குழு. இது கிட்டத்தட்ட நம்ம சிட் ஃபண்ட் கான்செப்டில் தான் வருது. இந்த சீட்டு அப்படின்றது இப்போ சாதாரணமாக இப்போ தோன்றது கிடையாது. அது பழங்காலத்துக்கு முன்னாடி, நாகரிகம் தோன்றதுக்கு முன்னாடியே அது உருவான ஒரு அமைப்புன்றதை யோசிக்கும் போது கொஞ்சம் வியப்பாக தான் இருக்குது. இந்த புத்தகத்தின் 2வது அத்தியாயம் ஆன்டி ஏஜிங் சீக்ரெட்ஸ், அதாவது முதுமையை தடுக்கும் ரகசியங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இங்கே ஷேர் பண்ணுறாங்க. முதுமை என்பது வெறும் உடல் சார்ந்தது மட்டுமல்ல, மனம் சார்ந்தது அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் நமக்கு புரிய வைக்குது. யூஸ்வலாக நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு உடல், மனம் இரண்டுமே மிக முக்கியம்தான். இதில் உடலை விட மனம் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய மனதை நம்மளால் மாற்ற முடியல, அந்த கலையை நம்ம கற்றுக்கல அப்படின்னா நம்ம இளமையாக வாழ முடியாது, அதை வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் மனம் இளமையாக இருந்தால் நம்ம முதுமையை தள்ளிப்பட முடியும். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சி முக்கியமோ அதே மாதிரி மனதிற்கும் மனப்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். உடலுக்கு சரியான முறையில் உடற்பயிற்சி கொடுக்கல அப்படின்னா அது சோர்வடைந்து நாளடைவில் அது நோய்வாய்ப்படுறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி தான் மனமும். மனப்பயிற்சி அப்படின்றத நம்ம கொடுக்கலன்னா மூளையில் உள்ள நரம்பணுக்களும் நரம்பணு தொடர்புகளும் மோசமடைந்து சேதமடைந்து சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் தவிக்குது. அதனால் மூளைக்கு வேலை ரொம்ப அவசியம். மூளைக்கு மூளைப்பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு வலியுறுத்துகிற அறிவியல் நிபுணர்களில் ஒருத்தர் இஸ்ரேலிய நாட்டை சேர்ந்த நரம்பியல் வல்லுனர் ஷ்லோமோ பிரெஸ்னிட்ஸ். இவர் ஸ்பெயின் நாட்டு தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவர் செய்ய விரும்ப செயலுக்கும் அவருக்கு எது நல்லதோ அந்த செயலுக்கும் இடையே எப்போவுமே ஒரு இழுபறி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக இந்த வயதானவர்கள் அவங்க எப்போவுமே செஞ்சு வந்த வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்முடைய மூளை எப்படி செயல்படுதுன்னா, நம்ம ஒரு வேலையை செய்யும்போது அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது திரும்ப செகண்ட் டைம் செய்யும்போது அதோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே ஒரே வேலையை நம்ம திரும்ப திரும்ப செய்யும்போது அந்த மூளைக்கு பழக்கப்பட்டு அது தன்னிச்சையாக ஆட்டோமேட்டிக்காக செய்கிறதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கி விட்டுரும். இந்த மாதிரி சமயங்களில் மூளைக்கு வேலை குறைவாகுது, இல்லை வேலை இல்லாமலே போயிடுது. இதனால் மூளை சோர்வடைந்து போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, தினமும் புதுசு புதுசாக ஒரு செயலை செஞ்சுட்டே இருங்க, மூளையை ஆக்டிவாக வச்சுக்கோங்க, அதுதான் நம்ம மூளைக்கு கொடுக்குற பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மன அழுத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய நீண்ட நாள் ஆயுளுக்கு மிகப்பெரிய தடையாக அமையுது. மனிதர்களின் பல உடல்நல பிரச்சனைக்கு மூல காரணமாக அமைகிறது இந்த மன அழுத்தம் அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்காக அவங்க ஒரு ஆய்வு மேற்கொள்கிறாங்க. அந்த ஆய்வில் ஒரு யங் டாக்டரை வேலைக்கான இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க வேணும்னே பல சிக்கலான கேள்வியை, மிக கடினமான கேள்வியை அவங்க கேட்குறாங்க. ஒரு 30 நிமிடம் இந்த இன்டர்வியூ நீடிக்குது. அவங்களால பதில் சொல்ல முடியாமல் அவங்க
தவிக்கிறாங்க. 30 நிமிஷம் கழிச்சு ரத்த பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. அந்த பரிசோதனையில் சாதாரணமாக ஒரு மனிதனுக்குள்ள அந்த நுண்ணுயிர் நோய்க்கிருமிகள் உள்ள நுழைஞ்சா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு அணுக்கள் எப்படி சண்டை போடுமோ அதே சூழ்நிலையை தான் இந்த மன அழுத்தம் ஏற்படும் போதும் உருவாயிருக்கு. எப்பெல்லாம் நமக்கு மன அழுத்தம் ஏற்படுதோ அப்பெல்லாம் இந்த மூளை என்ன நினச்சிக்குதுன்னா உடம்புக்குள்ள நோய் கிருமிகள் உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டி விட்டு அதை அழிக்க முற்படுது. ஆனால் இங்கே கொல்லப்படுறதோ நல்ல உயிரணுக்கள். இது நாம் சீக்கிரமாக வயதாகிறதுக்கு வழிவகுக்குது. நம்ம வாழ்க்கைக்கு சின்ன சின்ன மன அழுத்தம் தேவைதான். இப்பொழுது நான் ஒரு வேலையை செய்யணும், இன்றைக்கி உள்ள இந்த டெட்லைனுக்குள்ளே நான் முடிச்சாகணும் அப்படின்னு நான் ஒரு உந்துதலோடு செய்யும்போது அந்த மன அழுத்தம் நல்லது தான். நீங்கள் சீக்கிரம் வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அது உதவி செய்யும். ஆனால் இல்லாத விஷயத்த இருக்கிறதா கற்பனை பண்ணுறதோ வரப்போகிற விஷயத்துக்காக பயப்படுறதோ தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை நமக்கு உருவாக்கும். அதுதான் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான், நிகழ்காலத்தில் ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை நம்ம வாழ கற்றுக்கணும். இப்பொழுது ஏற்படுற மன அழுத்தம் உண்மையா இல்லை பொய்யா அதை முதல்ல கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சாலே நம்ம மன அழுத்தத்திலிருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். தியானம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நாம் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வாழ்கிறதுக்கு உதவி செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா வாய் விட்டு சிரிக்க கற்றுக்குங்க. மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்க கற்றுக்குங்க. இதுவே போதுமானது தான். சிரிப்பு மற்றும் மகிழ்ச்சியான மனநிலை இது ரெண்டுமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது அப்படின்றத நிபுணர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தின் 3வது அத்தியாயம் லோகோதெரப்பியிலிருந்து இக்கிகாய் வரை. இந்த அத்தியாயத்தில் மனநல சிகிச்சைகள் எப்படி ஒரு மனிதனை வாழ வைக்குது அப்படிங்கிறத அலசி ஆராயுது. இங்கே 2 தெரப்பியை பற்றி அவங்க பேசுகிறாங்க. ஒன்று லோகோதெரப்பி, இன்னொன்று மோரிடா தெரப்பி. லோகோதெரப்பியை உருவாக்கியவர் விக்டர் ஃப்ராங்கல். இவர் புகழ்பெற்ற மருத்துவ நிபுணர். லோகோஸ் என்பது கிரேக்க மொழியில் அர்த்தம் அல்லது நோக்கம் அப்படின்ற பொருள்படுது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டறிவதன் மூலம் மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சிகிச்சையோட அடிப்படையான ஒரு காரணம். விக்டர் ஃப்ராங்கல் அவருடைய கருத்துப்படி வாழ்க்கையின் அர்த்தத்தை நம்ம உருவாக்க தேவையில்லை, அது ஏற்கனவே இங்கே தான் இருக்குது, நாம் அதை கண்டுபிடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறாரு. வாழ்க்கையில் மிகப்பெரிய வலி, மிகப்பெரிய துன்பம் ஒரு மனிதனுக்கு வந்தால் கூட அவருடைய நோக்கம், அவர் உயிர் வாழ்வதற்கான நோக்கம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா அவரால் எந்த கஷ்டத்தையும் ஈஸியாக தாங்கிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் தன் கணவனையும் இழந்து குடும்பத்தினரையும் இழந்து உதவிக்கு யாருமே இல்லாமல் கையில் ஒரு குழந்தையோட தன்னந்தனியாக நிற்கும்போது அந்த குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், நல்லபடியாக படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்ற ஒரு உயரிய நோக்கம் இருக்கும்போது அவங்க எந்த வழியையும் எந்த துன்பத்தையும் தாங்கிக் கொள்ள சக்தி பெற்றவளாக இருக்க முடியும். நமது வாழ்க்கையில் சூழ்நிலையை மாற்ற முடியாமல் போகலாம். ஆனால் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோம் அப்படின்ற மனப்பான்மை, இந்த ஒரு ஆட்டிடியூட் தேர்ந்தெடுக்கிற சுதந்திரம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்களை சுற்றி உள்ள அனைத்தையும் மற்றவங்க பறிக்கலாம், ஆனால் உங்கள் மனது எதை நினைக்கணும் அப்படின்ற சுதந்திரத்தை யாராலும் பறிக்க முடியாது. வாழ்க்கையில் ஏன் என்ற காரணம் தெரிஞ்சிட்டா எப்படி வாழ்வது அப்படின்றது ரொம்ப எளிதாயிடும். லோகோதெரப்பியை உருவாக்கின விக்டர் ஃப்ராங்கல் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை விட வாழ்க்கையின் அர்த்தம், மீனிங் ஆஃப் த லைஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத வலியுறுத்துறாரு. இதற்கு அவருடைய வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்குது. விக்டர் ஃப்ராங்கல் யூதராக பிறந்த ஒரே காரணத்துக்காக 1942 ஃப்ராங்கல் அவரது மனைவி மற்றும் பெற்றோர்களுடன் நாஜிக்களால் கைது செய்யப்படுறார். அடுத்த 3 ஆண்டுகள் ஆஸ்விட்ஸ் உள்ளிட்ட 4 வெவ்வேறு சித்திரவதை முகாம்களில் அவர் வைக்கப்படுறார். அங்கே அவர் அனுபவித்த கொடுமைகள் சொல்லில் அடங்காது. அவரது தந்தை, தாய், சகோதரர் மற்றும் கர்ப்பிணியாக உள்ள அவரது மனைவி எல்லாரும் அந்த முகாம்களில் கொல்லப்படுறாங்க. அனைத்தையும் இழந்த நிலையிலும் ஃப்ராங்கல் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. எந்த கைதிகள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை அல்லது நோக்கத்தை கண்டறிந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை விட அதிக காலம் உயிர் பிழைத்தனர் அப்படின்றத பார்க்குறாரு. உதாரணமாக, தன்னுடைய குடும்பம் வெளியே இருக்குது, தன்னுடைய பையன் வெளியே இருக்கான், அவங்கள எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக அவங்க இயங்கும்போது, ஒரு காரணம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களால எந்த ஒரு துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியுது, தாங்கிக் கொள்ள முடியுது.
பிராங்கல் கைது செய்யப்படும் போது அவர் கையில் இருந்த கையெழுத்து பிரதியை அவங்க பிடுங்கி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அந்த கையெழுத்து பிரதியில் என்ன இருக்குன்னா, அவர் வாழ்நாள் முழுவதும் சேகரித்து வைத்த ஆய்வு அறிக்கை மற்றும் அதனுடைய முடிவுகள் இதெல்லாம் அந்த கையெழுத்து பத்திரிகையில் இருந்தது. இதை எப்படியாவது ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்ற தனியாத தாகம், மிக உயரிய நோக்கம், அதுதான் அவரை அந்த சித்திரவதை முகாமில் இருந்தால் கூட உயிரோட வெளியே வரத்திற்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது. போர் முடிஞ்சு விடுதலையான பிறகு அவர் எழுதிய நூல் மேர்ன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங். இந்த புத்தகம் உலகில் மிக சிறந்த புத்தகமாக, உலக புகழ்பெற்ற புத்தகமாக அமைந்தது. இந்த புத்தகத்தில் அவர் சொல்கிற முக்கியமான கருத்து, ஒரு மனிதனிடமிருந்து அனைத்தையும் பறிக்க முடியும், ஆனால் ஒன்றை தவிர எந்த சூழ்நிலையிலும் தனது மனநிலையை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம், இதை யாராலும் பறிக்க முடியாது அப்படின்றத மிக ஆழமாக வலியுறுத்துறாரு. விக்டர் பிராங்கல் லோகோதெரபி அப்படின்ற சிகிச்சை மூலமாக நிறைய பேருக்கு அவங்களுக்கு வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டறிய உதவி செஞ்சுருக்காரு. அவருடைய ஒரு கிளைண்ட் ஒரு மருத்துவராக இருக்கார். அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மனைவியை இறந்த சோகத்திலிருந்து வெளியே வர முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவர் விக்டர் பிராங்கலை போய் கன்சல்ட் பண்ணுறாரு. அப்போது விக்டர் பிராங்கல் அந்த மருத்துவரிடம் ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்கள் மனைவிக்கு முன்பாக நீங்கள் இறந்திருந்தால் என்ன நிகழ்ந்திருக்கும் அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. இதை கேட்டவுடனே அந்த மருத்துவர் நிலை குலைந்து போகிறாரு. அது என் மனைவிக்கு மிக கொடுமையானதாக இருந்திருக்கும், நான் இல்லாமல் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விக்டர் பிராங்கல், நீங்கள் உங்கள் மனைவியை எவ்வளோ பெரிய துன்பத்திலிருந்து காப்பாற்றிருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு? இதுக்காக நீங்கள் கொடுக்குற வேலை, நீங்கள் இப்போ வாழ்கிறது தான், வாழும்போது உங்கள் மனைவிக்காக நீங்கள் துக்கம் அனுசரிப்பது தான். இதை கேட்ட அந்த மருத்துவர் பிராங்கலுக்கு நன்றி சொல்லி அங்கேருந்து விடைபெறாரு. தன்னுடைய அன்பான மனைவிக்காக அவர் அந்த இழந்த துக்கத்தை தாங்கிக்கிறாரு. இனிமே வாழப்போகிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறதா அவர் முழுமையாக உணர்றாரு. லோகோதெரபி இருந்த அதே காலகட்டத்தில் தான் மோரிடா தெரப்பியும் உருவானது. இதை ஜப்பானிய மனநல மருத்துவர் ஷோமா மோரிடா இதை உருவாக்குறாங்க. மேற்கத்திய சிகிச்சையிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று. இந்த சிகிச்சை முறை 4 நிலைகளை கொண்டது. இதில் முதல் நிலை ஐசோலேஷன்ஸ் அண்ட் ரெஸ்ட், தனிமையாக ஒரு இடத்துல உட்கார்ந்து ஓய்வெடுக்கிறது. இது கிட்டத்தட்ட 5-7 நாட்கள் அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து நம்ம எண்ணங்களை அமைதியாக கவனிக்கணும். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு லைட் ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்னு சொல்லப்படுற லேசான வேலை, அமைதியாக தோட்டம் வளர்ப்பது, எழுதுவது, லைட்டான வேலையை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் 3வது நிலை கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு, கடினமான வேலையை நம்ம செய்ய பழகிறது. 4வது சாதாரண உலகத்துக்கு திரும்புதல். இப்போது இந்த காலகட்டத்தை தாண்டி வரும்போது ஒரு மிகப்பெரிய தெளிவுடன் அவங்க சமூகத்தை அணுக முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. இந்த தெரப்பியோட முக்கியமான விதி என்னென்னா, உணர்வுகளை கட்டுப்படுத்தாதீங்க. உங்களுக்கு பயமாக இருக்குதா, இருக்கட்டும். கவலையாக இருக்குதா, பரவாயில்ல. எந்த உணர்வில் இருக்கீங்களோ அந்த உணர்விலேயே நீங்கள் வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக ஒரு மேடையில் பேச உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த பயத்தை போக்க முயற்சி செய்யாமல், எனக்கு பயமாக இருக்குது ஆனால் பரவாயில்ல நான் பேசுவேன் அப்படின்னு முடிவெடுத்து நம்ம செயலில் இறங்கணும் அப்படின்னு தான் இந்த மோரிடா தெரப்பி வலியுறுத்துது. லோகோ தெரப்பிக்கும் மோரிடா தெரப்பிக்கும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது. லோகோ தெரப்பி மேற்கத்திய முறை, மோரிடா தெரப்பி ஜப்பானிய முறை. லோகோ தெரப்பி எதிர்கால நோக்கத்தை கண்டறியதுக்கு யூஸ் ஆகுது. ஆனால் மோரிடா தெரப்பி இப்போ இருக்கிற செயலில் கவனம் செலுத்துது. லோகோ தெரப்பி உணர்ச்சிகளை சிறிதாக பிரித்து ஆராய்ச்சி செய்யுது. மோரிடா தெரப்பி உணர்ச்சிகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுது. லோகோ தெரப்பி வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டறியுது. மோரிடா தெரப்பி கடமையை செஞ்சு அமைதியை அடைகிறதுக்கு வலியுறுத்துது. இந்த அத்தியாயத்தின் முடிவில் லோகோ தெரப்பியும் மோரிடா தெரப்பியும் ஒரு புள்ளியில் இணையுது. அதுதான் இக்கிகாய். வாழ்க்கைக்கு ஒரு பெரிய அர்த்தத்தை தேடி அலைய தேவையில்லை. தோட்ட வேலை செய்கிறது, பூச்செடிக்கு தண்ணி ஊற்றுறது, வீட்டு வேலை செய்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை கூட உங்களுக்கு லோகோ தெரப்பி தான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்கள் மனப்போக்கை, ஆட்டிடியூடை மாற்றிக்கொள்ளும் சுதந்திரம் உங்களிடம் இருக்குது அப்படின்றத உணர்வதே இக்கிகாய் தான். இந்த புத்தகத்தோட 4வது பகுதி லயித்து போதல். நம்ம ஒரு விஷயத்தை செய்யும்போது எப்படி அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடையிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புத்தகத்தில் விரிவாக பேசுகிறாங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்
அப்படின்ற வார்த்தையை உருவாக்குனவங்க ஹங்கேரியன் நாட்டின் சைக்காலஜிஸ்டான மிஹாலி சிக்சின்ஸ்கியாலி. ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு அவங்க கொடுக்குற விளக்கம், ஒரு செயலில் நீங்கள் எந்த அளவு மூழ்கி போகிறீர்கள் அப்படின்னா அங்கே பசி, தாகம், தூக்கம், ஏன் நான் அப்படின்ற உணர்வு கூட இல்லாமல் மறைஞ்சு போயிடும். நேரம் எப்படி ஓடுது அப்படின்றதே தெரியாது. அந்த அளவுக்கு எப்படி நீங்கள் ஒரு செயலில் மூழ்கி போகிறீங்களோ அதுதான் ஃப்ளோ ஸ்டேட், லயித்து போதல். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செஸ் வீரர் ஆட்டத்தில் விளையாடும்போது அவர் சுற்றி இருக்கிற சத்தத்தை பற்றி கேட்க மாட்டார். அதே மாதிரி ஒரு மிக சிறந்த சமையல் கலைஞர் காய்கறி நறுக்கும் போதோ இல்லை சமையல் செய்யும் போதோ அந்த வேலையில் ஒன்றி போய் இருப்பாங்க. அவங்கள சுற்றி எது நடந்தாலும் அவங்களுடைய கவனம் இந்த வேலையில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை எப்படி நம்ம அடையிறது அப்படிங்கிறதுக்கும் அவங்க வழிகாட்டுறாங்க. அதுக்கு அவங்க 3 முக்கிய விதிகளை சொல்கிறாங்க. முதல் விதி, கிளியர் அப்ஜெக்டிவ், தெளிவான இலக்கு. அடுத்து இம்மிடியட் ஃபீட்பேக், இதை உடனடி கருத்து அல்லது உடனடி பின்னூட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூணாவதா சேலஞ்ச் வெர்சஸ் ஸ்கில், சவாலுக்கும் திறமைக்கும் இடையேயான சமநிலையை நம்ம மெயின்டைன் பண்ணணும். அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு தெளிவான இலக்கு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீர்களோ, என்ன செய்ய போகிறீங்களோ அதில் குழப்பன்றது வரவே கூடாது. ரொம்ப தெளிவாக கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி நான் ஒரு கட்டுரை எழுத போகிறேன் அப்படிங்கிறது பொதுவான இலக்கு. இன்றைக்கி நான் கட்டுரையின் முதல் 500 வார்த்தைகளை எழுதுவேன் அப்படிங்கிறது தான் இங்கே தெளிவான கிளியரான இலக்கு. அடுத்து இரண்டாவது விதியான இம்மிடியட் ஃபீட்பேக், நீங்கள் செய்கிறது சரியாக தான் போயிட்டுருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரியணும். இப்போ நான் 500 வார்த்தையை எழுதணும் முடிவு பண்ணிட்டேன், ஆனால் அந்த 500 வார்த்தையும் இந்த கட்டுரைக்கு தொடர்பான வார்த்தைகளா அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சாகணும். மூன்றாவது விதி, சவாலுக்கும் திறமைக்கும் இடையேயான சமநிலை. ஒரு வேலை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னா அங்கே உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், சலிப்பு வந்துடும். அதே வேலை ரொம்ப கடினமாக இருந்தால் உங்களுக்கு அங்கே கவலை வந்துடும். இதை முடிக்க முடியுமா, முடிக்க முடியாதா அப்படிங்கிற ஆன்சைட்டி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் செய்கிற வேலை உங்கள் திறமைக்கு ஏற்றதாகவும் இருக்கணும், அதே சமயம் சவாலான ஒரு வேலையாகவும் இருக்கணும். அதை எப்படி மெஷர் பண்ணலான்னா, நீங்கள் செய்கிற வேலை உங்கள் திறமையை விட கொஞ்சம் 10% அதிகமாக இருந்தால் உங்களால் ஃப்ளோ ஸ்டேட்டை அடைய முடியும். இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடைகிறதுக்கு 3 முக்கிய விதிகளை கொடுத்தாங்க. அதை பற்றி நம்ம பார்த்துட்டோம். அதே போல் இந்த ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்குது அப்படின்னு அவங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த மிகப்பெரிய எதிரி தான் மல்டி டாஸ்கிங். நாமெல்லாம் மல்டி டாஸ்கிங் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பெருமையாக சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு மனிதனால் ஒரு வேலையை தான் அட் அ டைம் சிறப்பாக செய்ய முடியும். 2-3 வேலைகள் கலந்து செய்கிறதுன்றது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கம்மி தான் பண்ணுமே தவிர அவங்களால சிறப்பாக செய்ய முடியாது, அது சாத்தியம் கிடையாது அப்படின்றத வலியுறுத்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது மொபைலில், அதை எடுத்து நீங்கள் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டு திரும்ப நீங்கள் அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் மூளை திரும்ப அந்த வேகத்தை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜப்பானியர்கள் அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை அடையிறதுக்கு சில சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. அது வேலை செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ குடிக்கிறது, அதே மாதிரி மேஜையை சுத்தம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு வேலை செய்யும்போது அவங்க மூளைக்கு வேலை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற ஒரு சிக்னலை கொடுக்கறதா அர்த்தமாகுது. ஜப்பானில் தகுமி அப்படின்ற கைவேலை செய்யக்கூடிய கைவினைஞர்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையை கூட அவ்வளோ மகிழ்ச்சியாக லயித்து போய் செய்கிறாங்க. உதாரணமாக கத்தியை ஷார்ப்பாக்குறது, ஓவியம் வரைகிறது, இதெல்லாம் அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட அவ்வளோ ரசித்து மகிழ்ச்சியாக லயித்து போய் செய்கிறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது போன்ற சாதாரண வேலையை கூட அவங்களால லயித்து செய்ய முடியுது. அவங்க கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் பெரிய விஷயங்களில் மட்டும் மகிழ்ச்சியை தேடாதீங்க, நீங்கள் செய்கிற சின்ன சின்ன வேலையாக இருந்தால் கூட மிக சிறப்பாக மகிழ்ச்சியாக செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை ஈஸியாக அடைகிறதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அதில் ஒன்று, தொழில்நுட்ப தடை. ஒரு வேலையை செய்யும்போது ஃபோனை எடுத்து உங்கள் அறையை விட்டு தள்ளி வைங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க, உங்கள் கண்ணிலே பார்க்காத அளவுக்கு தூரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரே வேலையாக செய்யுங்க. சாப்பிடும்போது டிவி பார்க்காம உங்கள் சாப்பாட்டில் முழு மனத்தையும் ருசியையும்
அனுபவிச்சு சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 5 தடவை நீண்ட ஆழ்ந்த சுவாசம் எடுத்து வெளியே விட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் மகிழ்ச்சி அப்படின்றது ஒரு இலக்கை அடைகிறது கிடையாது. அந்த இலக்கை நோக்கி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலையும் நீங்கள் எந்த அளவுக்கு லயிச்சு போய் மகிழ்ச்சியாக செய்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த புத்தகத்தின் 5வது அத்தியாயமான நீண்ட ஆயுள் கொண்டவரின் ஆலோசனைகள். இங்க ப்ளூ ஜோன்ஸ் மக்கள் நீண்ட காலம் வாழும் இடங்களை பற்றியும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் பற்றியும் தெளிவாக பேசப்படுது. உலகிலேயே மக்கள் நீண்ட காலம், அதாவது 100 வயதுக்கு மேலே வாழும் 5 இடங்களை ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முதலாவதாக ஜப்பானில் இருக்கிற ஒகினாவா, அடுத்து இட்டாலியில் இருக்க சார்டினியா, அடுத்து கலிஃபோர்னியாவில் இருக்க லோமா லிண்டா, அடுத்து கொஸ்டாரிக்காவில் இருக்க நிக்கோயா, கடைசியாக கிரேக்கத்தில் இருக்க இகாரியா. இந்த அத்தியாயம் இந்த 5 இடங்களுக்கும் பொதுவான சில பழக்க வழக்கங்களை பற்றி அலசி ஆராயுது. அதில் மிக முக்கியமானது அவங்களுடைய உணவு முறை மற்றும் சமூக பிணைப்பு. இந்த புத்தகத்தின் ஆசிரியர்கள் ஜப்பானில் இருக்கிற ஒகினாவா தீவுக்கு போய் அங்கு வாழ்ந்த சென்டனேரியர்கள் அப்படின்ற பழங்குடி மக்களிடம் அவங்க கிட்ட 100 வயதை தாண்டிய நபர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் இன்டர்வியூ பண்ணி நேர்காணல் நடத்தி அவங்க சொன்ன ரகசியங்களை இந்த அத்தியாயத்தில் தெளிவுபடுத்துகிறாங்க. அதில் 100 வயதை கடந்த எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொன்ன முதல் வார்த்தை கவலைப்படாதீங்க, டோன்ட் வரி. எப்போவுமே நம்ம கவலைப்பட்டு இருந்தால் நம்மளோட இதயம் சீக்கிரம் கழிச்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எதிர்கொள்கிற கஷ்டங்களை புன்னகையோட எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதே மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை உருவாக்குங்க. காலையில் எழுந்தவுடன் காய்கறியோ இல்லை பழங்களோ சாப்பிட்றதுல ஆர்வமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரே நாளில் நடந்துடாது. இதை பல வருடங்களாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் அது சாத்தியமாகுன்றதும் சொல்கிறாங்க. அதே போல் நல்ல நட்பை வளர்த்துக்குங்க அப்படிங்கிறதும் வலியுறுத்துறாங்க. எங்களோட ஆயுள் ரகசியம் அப்படின்னா அது நண்பர்கள் தான். நாங்கள் தினமும் சந்திப்போம், அரட்டை அடிப்போம், நல்லா வயிறு வலிக்க சிரிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல இக்கிகாயை கண்டறிகிற பாதை கரடு முரடா கடினமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இங்கே முதியவர்கள் எல்லாமே தங்களுடைய இக்கிகாயை பெரிய பெரிய சாதனையில் தேடுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு முதியவருக்கு தினமும் காலை 5 மணிக்கு எழுந்து தன் தோட்டத்தில் இருக்கும் முள்ளங்கிகளை பறிப்பது தான் இக்கிகாய். மற்றவங்களுக்கு இது ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஆனால் அதுதான் அவர் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. இங்கே நம்ம உதாரணமாக ஒரு பெரிய நிறுவனத்தில் சிஇஓவாக இருப்பதை விட ஒரு சின்ன கிராமத்தில் குழந்தைக்கு கதை சொல்லும் தாத்தாவாக இருப்பதை தான் உண்மையான இக்கிகாய் இருக்குது அப்படின்றத வலியுறுத்துறாங்க. கடைசியாக அவங்க சொல்கிற மிக முக்கியமான கருத்து, மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா செலிப்ரேஷன், கொண்டாட்டத்தின் அவசியத்தை பற்றி அவங்க சொல்லும்போது ஒகினாவா மக்கள் மிக சிறிய விஷயங்களை கூட ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க. அங்கே ஒருத்தருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னாலோ இல்லை ஒரு சின்ன திருவிழா அப்படின்னாலும் கூட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக ஆடி பாடி கொண்டாடுறாங்க. அவங்க மகிழ்ச்சியை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கடைசியாக அவங்க சொல்ல வர்றது, மகிழ்ச்சியாக இருக்க காரணம் தேடாதீங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறதே ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் நம்ம யோசிக்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. இதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம 100 வயசு வாழனோட அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற வரையாவது நம்ம சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றது நிச்சயமாகுது. இந்த புத்தகத்தின் 6வது அத்தியாயம் ஜப்பானிய மக்களின் வாழ்வியல் முறை மற்றும் அவங்களுடைய நீண்ட ஆயுள் ரகசியங்களை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. இந்த அத்தியாயத்தில் ஒகினாவில் இருக்கிற ஓகிமி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தை பற்றி பேசுகிறாங்க. இங்கே எல்லோரும் செயற்கையான உணவையோ இல்லை குளிர்சாதன பெட்டியில் வச்ச உணவுகளையோ உண்பது கிடையாது. அவங்க தோட்டத்திலிருந்து விளைஞ்ச இயற்கையான பொருளை தான் உணவாக உட்கொள்கிறாங்க. இங்கே எல்லாரும் ஒய்மாறு அப்படின்ற ஒரு சொல்லை ஃபாலோ பண்ணி வாழ்கிறாங்க. ஒய்மாறு அப்படின்னா அது ஒரு ஜப்பானிய சொல், ஒற்றுமையாக வேலை செய்தல் அப்படின்றது பொருள். இங்கே யார் வீட்டிலையாவது ஒரு வேலை இருக்குது, ஒரு உதவி தேவைன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இங்கே வாழ்கிற ஒகிமி மக்கள் எப்போதும் அவசரப்படுறதே கிடையாது. அவசரம் அப்படின்றது ஆயுளின் எதிரி அப்படின்னு அவங்க ஆழமான நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதனால் ஆரவாரம் இல்லாத அமைதியான வாழ்க்கையை தான் அவங்க விரும்புகிறாங்க. இவங்க மோய் அப்படின்ற ஒரு சமூக ஆதரவு குழுவை உருவாக்குறாங்க. அதில் 5 பேர் 5 நபர்கள் இணைந்து
இணைந்து ஒரு குழுவாக செயல்படுறாங்க. அவங்க பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த 100 வயதை கடந்த வயதானவர்களை நம்ம ஒகினாவாவில் தான் போய் பார்க்கணும் அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி கூட எத்தனையோ பெரியவங்க இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா அங்கே என்ன சொல்கிறாங்களோ அதே வழிமுறைகளை இவங்களும் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க ஃபாலோ பண்ணுறத பார்க்க முடியும். நீங்களும் அவங்க சுற்றி இருக்கிற வயதானவங்களை போய் அப்ரோச் பண்ணி ஒரு 10 நிமிஷம் செலவிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த புத்தகத்தில் இருக்கிற அனைத்து கருத்துக்களும் அவங்களும் சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் என்னுடைய அலுவலக நண்பர் ஒருத்தரோட தாய் 90 வயதை கடந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நான் போய் பார்க்கும்போது இந்த புத்தகம் பேசுகிற பல விஷயங்களை நான் அந்த மூதாட்டிகிட்டையும் நான் பார்க்க நேர்ந்தது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. நாமளும் ஒகினா போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகத்தின் 7வது அத்தியாயத்தில் ஜப்பானிய மக்களோட உணவு ரகசியங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஒகினாவா மக்கள் நீண்ட காலம் வாழ்வதற்கு அவங்களுடைய உணவு பழக்கம் தான் முக்கிய காரணம் அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற முக்கியமான உணவு பழக்கங்களில் ஹாரா ஹச்சிபு அப்படின்ற 80% விதி முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அத்தியாயத்தில் மிக முக்கியமான பாடம் ஹாரா ஹச்சிபு அப்படின்னா வயிறு 80% நிறையிற வரை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது பொருள். நம்ம ஒரு உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்னு செய்தி மூளைக்கு செல்ல சுமார் 20 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம 100% வயிறு நிரம்புற வரையும் சாப்பிட்டா மூளைக்கு தகவல் செல்லும்போது நம்ம 120% சாப்பிட்டு முடிச்சிருப்போம். இது செரிமானத்தை மந்தமாக்கி உடலுக்கு அதிக வேலையை கொடுக்கும். உதாரணமாக நீங்கள் 3 இட்லி சாப்பிட்டா உங்கள் வயிறு ஃபுல்லாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் 2 இட்லியோடு நிறுத்திங்க. மீதமுள்ள 20% செரிமானத்திற்கும் சுறுசுறுப்புக்கும் உதவும். அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுற வாழ்வியல் உணவு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வானவில் உணவு முறை, ரெயின்போ டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒகினாவா மக்கள் ஒரே மாதிரியான உணவை உண்பதில்லை. அவங்க பல வண்ணங்களை காய்கறிகளை சாப்பிட்றாங்க. அவங்களோட ஒரு வேளை உணவில் குறைஞ்சது 5லேருந்து 7 வகையான காய்கறிகள் இருக்கும். அதில் உதாரணமாக தக்காளி சிவப்பு கலரில் இருக்கும், கீரை பச்சை, சோளம் மஞ்சள் நிறம், ஊதா முட்டைக்கோஸ் ஊதா கலரில் இருக்குது மற்றும் முள்ளங்கி வெள்ளை. இந்த மாதிரி ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. இந்த மாதிரி மிக்சடாக அவங்க டிஃப்ரெண்ட் கலரில் சாப்பிடும்போது ஒவ்வொரு விதமான வைட்டமின்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட்களையும் பெற முடியுது. அவங்க உட்கொள்கிற முக்கியமான உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. அவங்க சாதாரணமாக தண்ணியை விட ஜாஸ்மின் கலந்த க்ரீன் டீயை தான் அதிகமாக குடிக்கிறாங்க. இது உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவி செய்யுது. அடுத்து அவங்க சாப்பிட்றது பார்த்திங்கன்னா சோயா அப்படின்ற அழைக்கப்படுற உணவுப் பொருட்கள். இறைச்சிக்கு பதிலாக சோயா புரதம் அதை தான் அவங்க ரொம்ப அதிகமாக உட்கொள்கிறாங்க. இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்து கடல் பாசி, இதில் மினரல்ஸ் அதிகமாக இருக்குது. இது இளமையை தக்க வைக்க உதவுது அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துகிறாங்க. இந்த அத்தியாயத்தில் அவங்க ஃபாலோ பண்ணுற உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இயற்கையான உணவுகள் தான். நாமளும் நம்ம வாழ்க்கையில் முடிந்த அளவுக்கு இயற்கை உணவுகளை உட்கொள்ளும் போது நம்மளாலேயும் ஆரோக்கியமான ஒரு தேகத்தையும் மனநிலையையும் அடைந்து நீண்ட நாள் வாழ முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த புத்தகத்தோட 8வது அத்தியாயம் மென்மையான இயக்கம், அதாவது ஜென்டில் மூமெண்ட்ஸ். நீண்ட ஆயுளுக்கு தேவை கடினமான உடற்பயிற்சி கிடையாது, அதுக்கு மாறாக இடைவிடாத இயக்கம் மட்டுமே. அந்த இயக்கம் கூட நம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, மென்மையான இயக்கம் இருந்தாலே போதுமானது அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் வலியுறுத்துது. இங்கே ஜப்பானில் ரேடியோ தைசோ அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். இங்கே இருக்கிற பள்ளி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை எல்லாரும் காலையில் ரேடியோவில் வர இசைக்கு ஏற்ப எளிய பயிற்சிகளை செய்கிறாங்க. இது காலோட மூட்டுகளின் ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகரிக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உதாரணமாக நீங்கள் ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்து வேலை செய்கிறீங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து 2 நிமிஷம் கைகளை உயர்த்தி ஸ்ட்ரெச் செய்வது தான் ரேடியோ தைசோவின் அடிப்படை. இங்கே யாரும் தனியாக அவங்க ஜிம்முக்குன்னு போகிறது கிடையாது. தங்களுக்கு தேவையான காய்கறிகளை தாங்களே தோட்டத்தில் விளைவிக்கிறாங்க. குனிந்து நிமிந்து தோட்ட வேலை செய்வதே அவங்களுக்கு மிகப்பெரிய உடற்பயிற்சியாக அமையுது. அதனால் அவங்க தனியாக இதுக்குன்னு ஜிம்முக்கு போகணும் அவசியம் இல்லாமலே போயிடுது. அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறது தாய்ச்சி மற்றும் கிகோங் அப்படின்ற ஒரு தற்காப்பு கலை. இது பார்க்குறதுக்கு தற்காப்பு கலைகள் போல தெரிஞ்சாலும் உண்மையிலேயே இது
மூச்சு பயிற்சியும் மெதுவான உடல் அசைவுகளும் கலந்த ஒரு தியான முறை அப்படின்னு தான் சொல்லணும். இது இரத்த ஓட்டத்தை சீராக்கி மன அமைதியை தருதுன்னு அவங்க தெளிவுபடுத்துகிறாங்க. இது மூச்சு பயிற்சியுடன் கூடிய மென்மையான அசைவுகள் என்பதால் உடலின் ஆற்றலை இது அதிகரிக்குது. இந்த புத்தகத்தோட 9வது அத்தியாயம் பின்னடைவுகளை எதிர்கொள்ளுதல், ரெசிலன்ஸ் அண்ட் வபிசாபி. வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது நாம உடைஞ்சு போகாம அதிலிருந்து எப்படி இன்னும் வலிமையாக வெளிவருவது அப்படிங்கிறத இந்த அத்தியாயம் நமக்கு விளக்கி சொல்லுது. மன உறுதி அப்படின்றது இது ஒரு ரப்பர் பந்து போன்றது. எவ்வளவு பலமாக நம்ம தரையில் எரிஞ்சாலும் அது மீண்டும் மேலே எழும்பும். இக்கிகாய் அப்படின்ற ஒன்று உள்ளவங்க தோல்விகளை கண்டு முடங்கி போவதே கிடையாது. அதே மாதிரி வாபிஷாபி, இது ஜப்பானிய கலை தத்துவம். எதுவுமே முழுமையானதல்ல, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது அது போதிக்குது. உதாரணமா ஒரு பழைய மண்பாண்டத்துல விரிசல் இருந்தா அதை ஒரு குறையா பார்க்காம அதன் பழமையின் அழகாக பார்ப்பது தான் வாபிசாபி. அதுபோல உங்க முதுமையிலும் முகத்தில் இருக்கும் சுருக்கங்களையும் உங்கள் அனுபவத்தின் அழகாக தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. ஒரு பீங்கான் உடைஞ்சி போனா அதை தங்கத்தை உருக்கி ஒட்டுவாங்க. அப்போது அந்த தட்டு உடைஞ்ச இடங்கள் தங்க கோடுகளாக ஜொலிக்கும். இதிலிருந்து வாழ்க்கை நமக்கு சொல்லித்தர பாடம் என்னன்னா, உங்க வழிகளும் நீங்கள் சந்தித்த கஷ்டங்களும் உங்களை அசிங்கப்படுத்துறது கிடையாது. மாறாக அவை உங்களுக்கு இன்னும் விலை மதிப்பற்ற மனிதராக உங்களை மாற்றுது அப்படிங்கிறது தான் இங்க உண்மை. அவங்க சொல்ற இன்னொரு தத்துவம் ஆன்டி பிராஜிலிட்டி. இது மற்ற தத்துவங்களோட ஒரு படி மேலேயே போயிடுது. ஒரு கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்தா உடையும். ஒரு இரும்பு துண்டு கீழே விழுந்தா என்ன ஆகும்? உடையாது. அதே சமயத்துல அது மாறவும் செய்யாது. ஒரு தீக்கணல் போல காற்று அடிச்சா அணையாம இன்னும் பெரியதா எரியும். உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா நீங்க வளர போறீங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த புத்தகத்தின் 10வது அத்தியாயம் இக்கிகாய், வாழ்வின் 10 விதிகள். இதுவரை நம்ம பார்த்த இந்த புத்தகத்தின் மொத்த சாராம்சத்தையும் 10 முக்கிய விதிகளாக ஆசிரியர்கள் தொகுத்து இந்த அத்தியாயத்துல நமக்காக வழங்குறாங்க. நம்பர் 1, எப்போதும் சுறுசுறுப்பா இருங்க. ஸ்டே ஆக்டிவ், டோன்ட் ரிட்டையர். உங்களுக்கு பிடிச்ச வேலையை எப்போவுமே விடாம செஞ்சுட்டே இருங்க. 2வது பாயிண்ட், நிதானமாக வாழுங்கள். டேக் இட் ஸ்லோ. அவசரம் மன அழுத்தத்தை தரும், நிதானம் தான் தரமான வாழ்க்கை தரும் அப்படிங்கிறத வலியுறுத்துறாங்க. 3வது விதி, வயிறு முட்டை உண்ணாதீர்கள். டோன்ட் ஃபில் யுவர் ஸ்டமக். இதில் அவங்க 80% விதி ஹாரா ஹஜிபு அப்படின்றத பற்றி அவங்க வலியுறுத்துறாங்க. 4வது விதியாக நல்ல நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் ஃப்ரெண்ட்ஸ். தனிமையை தவிர்த்து சமூகத்தோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. 5வது விதியாக அடுத்த பிறந்தநாளுக்குள்ள உங்கள் உடலை உறுதியாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கெட் இட் ஷேப். உடலை ஒரு கருவி போல பராமரிங்க அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. 6வது விதியாக அவங்க சொல்கிறது புன்னகை செய்யுங்கள். ஸ்மைல். இது உங்களை சுற்றி இருக்கிறவங்க மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். நீங்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு டூல் அப்படின்றத அவங்க வலியுறுத்துறாங்க. 7வது முக்கிய விதியாக அவங்க சொல்கிறது இயற்கையோட இணைஞ்சிருங்க. ரீகனெக்ட் வித் நேச்சர். மனிதன் இயற்கையின் ஒரு பகுதி தான். வாரத்தில் ஒரு நாளாவது மண்ணையும் மரத்தையும் தொட்டு பார்த்து அதை ஸ்பரிசியுங்கள். அதோட ஒரு நல்ல ஒரு பாண்டிங்கை வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது அவங்க சொல்கிறது நன்றி சொல்லுங்கள். கிவ் தேங்க்ஸ். உங்களுக்கு கிடைச்ச வசதிகளுக்கும் அன்பு காட்டும் மனிதர்களுக்கும் தினமும் நன்றி சொல்லுங்கள். அடுத்து 9வது விதியாக அவங்க சொல்கிறது நிகழ்காலத்தில் வாழுங்க. லிவ் இன் த மூமெண்ட். இறந்த காலத்துக்காக வருத்தப்படாதீங்க, எதிர்காலத்தை நினச்சி பயப்படாதீங்க. இப்போ இருக்கிற இந்த மூமெண்ட் தான் நிலையானது, உறுதியானது. அதை மட்டும் நம்புங்க, அதில் மட்டும் முழுமையாக இருங்க அப்படிங்கிறத இந்த 9வது விதி வலியுறுத்துது. கடைசியாக 10வது விதியாக அவங்க சொல்கிறது உங்கள் இக்கிகாயை பின்பற்றுங்கள். ஃபாலோ யுவர் இக்கிகாய். உங்களுக்குள்ளே இருக்கிற தனித்துவமான திறமையை உலகம் அறிய செய்யுங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த புத்தகம் நான் வாசிக்கும் போது என்னுடைய இக்கிகாய் என்ன அப்படின்றதுனால கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதை பத்திரமா பார்த்துக்கிறேன். அதை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் இப்போ தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. நீங்களும் இந்த வீடியோ மூலமா, இந்த புத்தகத்தின் மூலமா உங்களுடைய இக்கிகாயை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டுபிடிச்சிட்டா பத்திரமா வச்சுக்கோங்க. அதை நோக்கி உங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. கண்டுபிடிக்க முடியலனோட கவலை கிடையாது. இந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, இக்கிகாயை கண்டறியறது கூட, அதற்கான முயற்சி கூட மிக சுவாரஸ்யமான ஒரு பயணம் அப்படின்னு அவங்க வலியுறுத்துறாங்க. அதனால கண்டுபிடிக்காதவங்க கவலைப்படாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க.
முடிஞ்ச அளவுக்கு இந்த புத்தகத்தோட கருத்துக்களை உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படின்ற முயற்சியில் இந்த வீடியோ உருவாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுடைய ஃபீட்பேக்கை, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாருக்காவது பர்டிகுலராக ஒரு புத்தகத்தை பற்றி இந்த புத்தக பயணத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த புத்தக நேமை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.